இன்றைய முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். முஹர்ரம் மாதம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இதில் பிறை 9 மற்றும் 10 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உள்ள நோன்பை பிடித்தால் முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும். சனிக்கிழமை முன்கூட்டி ஒரு நாளை பிடித்தால் உலகத்துக்கே எதிரியான யூதர்களுக்கு மாற்றம் செய்த நன்மையும் அதில் உண்டு என்ற செய்தியோடு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மறுநாள் நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக என்ற பிரார்த்தனையோடும் இன்றைய குத்துபா பேருரையின் தலைப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சமூகத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, யஅதிலு பைன அவுலாதிக்கும் வஃபி ரிவாயத்தின் தத்தகுல்லாஹ ஃபி அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகள் விவகாரத்தில் நீதமாகவும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையில் குழந்தை பாக்கியம் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் தன்னை மீண்டும் உலகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக திருமறை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌத்தா வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும், நிச்சயமாக மரணித்தவர்களை நாமே உயிர்ப்பிப்போம். வனக்துபு மா கத்தமு, உலகத்தில் வாழும்போது எதை முற்படுத்தினீர்களோ அதனையும், வ ஆசாரஹும், உங்கள் மரணத்துக்கு பிறகு நீங்கள் விட்டு செல்லக்கூடிய உங்கள் குழந்தை, உங்களுடைய மற்ற விடயங்களுடைய அனைத்தும் உங்கள் விவகாரமாக எழுதப்படும். வனக்துபு, நாங்கள் எழுதுவோம், நீங்கள் முற்படுத்தினதையும் எழுதுவோம். நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க நன்மை தீமை நல்லது கெட்டது பொல்லாததெல்லாம், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சொத்து விவகாரம் அதிகாரம் நிர்வாகம், அதில் நீங்கள் என்ன நலவை செஞ்சீங்களோ அந்த நலவு தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் எழுதுவோம். அதே பாவத்தை நீங்கள் விட்டுட்டு வந்து பாருங்க, அந்த பாவம் அழியும் வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் உங்கள் விஷயத்தை எழுதி கொண்டிருப்போம் அப்படின்னு அல்லாஹு தஆலா வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு, அவன் ஒவ்வொரு விடயமும் என்ன செய்வான், பதிவு செய்வான். ஃபி இமாமின் முபீன், அது தெளிவான ஏட்டில் மறைக்கப்படாத ஒவ்வொன்றாக ஆணி பேராக எழுதப்பட்டு பதிக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் மௌத்துக்கு முன்னாடி நாம் சம்பாதித்ததும் சம்பாதித்து வைத்து விட்டுட்டு போறதும் நம்ம ஏட்டில் எழுதப்படும் என்ற குர்ஆனிய வசனம் சூரா யாசினில் 12ஆம் வசனமாக வருகிறது. நமக்கு எல்லாம் தெரியும், எவனாவது மௌத்தாப்பனா ஓதிட்டு போவோம், கதை முடிஞ்சுது. அது ஓதனமா ஓதக்கூட ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் ஓதுறவங்க கூட இந்த வசனத்தை யோசிக்கணும். மௌத்துக்கு முன்னாடி நான் விட்டதும் மௌத்துக்கு பின்னாடி நான் விட்டு செல்றதும் என்னுடைய ஏட்டில் எழுதப்படும். நான் மரணித்தாலும் எனக்கு எழுதப்படும் ஏடுகள் காயாது என்பதை நாங்கள் முதலில் ஈமான் கொள்ள மறந்துவிடக்கூடாது. அந்த விவகாரத்தில் என்னுடைய பிரதிபலிப்பாக நான் விட்டு செல்வது என் குழந்தைகளைத்தான். சொத்துக்கள் பரிமாறப்பட்டுவிடும், உரிமைகள் எடுக்கப்பட்டுவிடும், என்னுடைய அதிகாரங்கள் அடுத்தவர்கள் கைமாறிவிடும். என்னுடைய உயிர் அணுவிலிருந்து வெளியான என் குழந்தைகள் இன்னொருத்தனுக்கு பரிமாற்றவும் முடியாது, இன்னொருத்தன் குழந்தையாக மாற்றப்படவும் மாட்டாது. எனவே என்னிலிருந்து உருவான என் குழந்தைகள் தான் என்னுடைய ஆதாரம், என்னுடைய எவிடன்ஸ், நான் விட்டு செல்லும் மிகப்பெரிய சொத்து. இந்த சொத்துக்கள் விவகாரத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உறவுகளே, எல்லா விதமான அம்சங்களையும் நாங்கள் படிக்கிறோம், பேசுகிறோம், கதைக்கிறோம். ஆனால் குழந்தைகள் விவகாரத்தில் நாம் எவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக வாழ்கிறோம் என்பதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் ஊடாக இன்றைய குதுபாவில் சரளமாக பார்க்க முடியாட்டியும் சாதாரணமாக பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரா கஹ்ஃபின் 46ஆம் வசனம், அல் மாலு வல் பனூன், நீங்கள் டைம் செலவழித்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களும், வல் பனூன், உங்கள் பிள்ளை செல்வங்களும், ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, இந்த உலகத்துக்கான அலங்காரங்கள். பணம் இருந்து பிள்ளை இல்லை என்றால் அவன் மலடன் பாக்கியமற்றவன் என்ற மக்களுடைய குத்துக்கதைக்கு ஆளாகுவதனால், பிள்ளைகள் இருந்து சொத்துக்கள் இல்லை என்றால் ஏழையா வாழ்றான், பிச்சைக்கானா வாழ்றான் என்கின்ற விமர்சனம், ரெண்டு தரப்பு விமர்சனம் இருக்குது. சொத்தும் இருந்து பிள்ளையும் இருந்தால் அவன் தான் கெத்து. உலகத்தில் அதான் நியதி. பிள்ளைகளையும் இருக்குது, பொருளாதார வசதியும் இருக்குது, இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா ஒன்றும் கிடையாது.
அல்லாஹ் சொல்கிறான், அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அப்ப பிள்ளைகளும் சொத்துக்களும் செல்வங்களும் உலகத்துக்கான அலங்காரம். வல் பாக்கியாத் ஸாலிஹாத், இதெல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடும். சொத்துக்கள் உலகத்தோடு முடிந்துவிடும், செல்வங்களும் உலகத்தோடு முடிந்துவிடும். ஏன்? அல்லாஹ் சொல்கிற மௌத்தாகிவிட்டால் லா அன்சாப பைனஹும், எந்த உறவு முறைகளும் அதுக்கு பின்னாடி கொண்டாந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டாங்க. மௌத்தாயினா வாப்பா மௌத்துன்னு சொல்ல மாட்டான். ஜனாசா எத்தனை மணிக்கு நடக்குறீங்க, தம்பியா இருந்தாலும் ஜனாசா எத்தனை மணிக்கு நடக்க போறீங்க தான் கேட்பான். அப்ப உடம்புல இருந்து உயிர் போன உடனே பேரும் மாறுது, பட்டம் புடுங்கப்படுது, எல்லாமே எங்களை விட கலந்து வைக்கணும். அப்ப பொடிக்கு ஒரு சட்டமும் கிடையாது. உயிருக்கு தான் பேர் வைக்கிறோம், உரிமை கொண்டாடு, எல்லாமே இருக்குது. மௌத்தாகி விட்டால் சடலம், குணம், சாவு, இதெல்லாம் பேர்லாம் மாற்றி மாற்றி எந்த பொசிஷன் இருந்தால் அந்த பொசிஷன் தூக்கி வீசிடும் உடனடியாக. மாற்ற பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாருக்கும் ஏற்படும். அல்லாஹ் சொல்கிறான் என்ன, சொத்துக்கள் செல்வங்கள்லாம் உலகத்தின் அலங்காரங்கள். வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நீங்கள் உலகத்தில் உங்களுக்காக செய்த நல்லமல்கள் மட்டும் ஹைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ ஹைருன் அமலா. அப்ப நீங்க சம்பாதித்ததில் உங்களுக்காக சேகரித்த நல்லமல்கள் மட்டும்தான் உங்கள் இறைவனிடத்தில் உங்களுக்கான என்ன நட்பேர்களை சுவர்க்கத்தை எடுத்து தரும். அமலா, அதுதான் நல்ல அம்சம், அதுதான் நல்ல ஆரவாரம் அப்படின்னு செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானத்தின் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. யஹ்லுகு மா யஷா, அவன் விரும்பியதை அவன் படைக்கிறான். ஃபஅலுன் லிமா யுரீத், அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன். லா யுஸ்அல், அவன்கிட்ட மீது கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்வை நான் நம்புகிறேன் என்றால் அல்லாஹ்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்புவது முதல் அடிப்படை என்ன தெரியுமா? அல்லாஹ்ட கேள்வி கேட்கக்கூடாது. நான் பிச்சைக்காரன் நினைக்கிறேன், யாரெல்லாம் ஏன் பிச்சைக்காரன் ஆகின்னு கேட்கக்கூடாது. நான் பணக்காரன் ஆகிக்கிறேன், ஏன் போய் போய் என்ன பணக்காரன் ஆகின்னு கேட்கக்கூடாது. நான் டாக்டர் ஆகிக்கிறேன், என்ன போய் டாக்டர் ஆகிக்கிறேன்னு கேட்கக்கூடாது. அல்லாஹ் எதெல்லாம் தர்றானோ அவன் அறிஞ்சுதான் தர்றான். அல்லாஹ் எதெல்லாம் தடுத்துக்கிட்டானோ அதெல்லாம் அறிஞ்சுதான் தடுத்துக்கிட்டான். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. லா யுஸ்அல், அல்லாஹ் கிட்ட போயிட்டு ஏன் எனக்கு பொம்பளை பிள்ளை தரலன்னு கேட்கக்கூடாது, ஏன் நீ ஆம்பளை பிள்ளை தந்தானு கேட்கக்கூடாது. தர்றது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். அவன் புடுங்குற எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு பொறுமையா இருந்துடணும். அப்ப என்னதான் நமக்கு ஆபத்து வந்தாலும், என்னையாலா இவ்வளவு தொழுது நம்மளை கவனிக்காம விட்டேன்னு கேட்கக்கூடாதான். லா யுஸ்அல், நீ யார்ட்டையும் கேள்வி கேட்டு, எந்த கேள்வினா நீ கேட்டுக்க, ஆனா அல்லாஹ் கிட்ட மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் ஈமானின் மிக முக்கியமான அம்சம். நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோமான்னு முதல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கொள்ளு. பிச்சைக்காரனா இருக்கிறோமா இருந்துட்டு போய்க்கிறோம், ஆனா மூமினாகவும் இஹ்லாஸோடு வாழ்ந்து விட வேண்டும். பணக்காரன் வைக்கிறோமா இருந்துட்டு போய்க்கிறோம், அடுத்தவன் கஷ்டத்தை உணர்ந்து அவனுடைய செலவழிப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப முதல் அடிப்படை லா யுஸ்அல், அல்லாஹ் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றான், யஹ்லுகு மா யஷா, நான் விரும்பியதை நான் படைக்கிறேன், எவனை என்னகிட்ட கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஒரு ஆண் தன் மனைவியோடு சேரும் போது கருவறைக்குள் இந்திரியம் சென்று சினை முட்டியோடு சேர்ந்த உடனேயே அல்லாஹ் ஒரு மலக்கை அந்த கருவறைக்கு அனுப்புகிறான். அப்ப அவர் தான் சுபைசர் பண்ணுவார். மலக்கு வந்து ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட் எழுதுவார். யாரெல்லாம் இப்படி இப்படி வந்துச்சு, இப்படி வந்தாச்சு, இப்படி வந்தாச்சு, அலக்கா வந்தாச்சு, முழுக்கா வந்தாச்சு, இப்போ வந்து ஹைவாமா வந்தாச்சு, இப்போ நான் சதைகள் நான் அதை போத்த போவேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இது இடது பக்கம் வைக்கணுமா வலது பக்கம் மாற்றி வைக்கணுமா? கண்ணை நல்லா வைக்கணுமா கோணலா வைக்கணுமா? காலை உள்ள கேட்க வைக்கணுமா கேட்காம வைக்கணுமா? ஒரு காலை அறுத்து வைக்கணுமா அறுக்காம வைக்கணுமா? என்ன நீ தர முடிவு தான். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ரிப்போர்ட் கொடுப்பான். நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. சரியா இடம் வரும்போது இது ஆனா மாத்தா பெண்ணா மாத்தான்னு கேட்பாரு. இப்போ வந்த இடம் வந்தாச்சு இல்லை, இப்போ நான் ஆனா மாத்தாவா பெண்ணா மாத்தாவா? அல்லாஹ் சொல்லு நீ ஆனா மாத்திரு, அல்லாஹ் சொல்ல பெண்ணா மாத்திரு என்று அல்லாஹ் என்ன செய்வான்? ஒவ்வொரு குழந்தையையும் யஹ்லுகு மா யஷா, அவன் திட்டமிட்டு தான் படைக்கிறான். எவனுக்கும் கையடிக்க முடியாது கருவறையில் வைத்து. அதனால அபோஷம் பண்ண கூட மார்க்கு அனுமதி கிடையாது. இல்ல ஒரே ஒரு காரணம், அங்க உயிர் சேதம் வருமாக இருந்தால் டாக்டர் அனுமதி, வேற விஷயம் சட்டம். இல்லை என்றால் எந்த ஒன்று அடிப்படையிலும் கருவறையில் உள்ளது மலக்கினுடைய பராமரிப்பில் வருவது யாருக்கும் கையடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்ல யஹ்லுகு மா யஷா, நான் விரும்பியதை படைக்கிறேன். எப்படி படைக்கிறேன்னு சொன்னா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, நான் யாருக்கு அன்பளிப்பை செய்ய விரும்புகிறேனோ அவர்களுக்கு முதலில் பெண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறேன். இப்ப யாராச்சும் எனக்கு முதல்ல பொம்பளை பிள்ளை தந்துட்டானே அவசரப்படாதீங்க. ஏனென்றால் அல்லாஹ் அன்பளிப்பு செய்ய விரும்பினார். அல்லாஹுடைய அன்பளிப்பில் முதல் சிறந்ததாக ஆண்களை தர மாட்டான், பெண்களை தான் தருவான்.
யாராவது எனக்கு எல்லாமே ஆம்பளை பிள்ளை, அதுக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். பொம்பளை பிள்ளை என்பது பரக்கத், அல் மர்ஆ பரக்கா, பெண் குழந்தைகள் என்பது பரக்கத். 10 ஆம்பளை பிள்ளை இருக்கணும், அவன் வேலையை பார்த்துட்டு போவோம். பொம்பளை பிள்ளை 2 இருக்கணும், அது பண்ற அட்டகாசம் இருக்குது. அப்பா பெயின் மாத்துவோம் இருந்தால் அடுத்த 2 வருஷமாச்சு பெயின் பண்ணி அதை மாத்துவோம் இதை மாத்துவோம். இவருக்கு செலவுக்கு காசு இல்லாட்டி பிள்ளைகளுடைய சந்தோஷம் என்பது முதலிடம் படைச்சு. சரி மாத்திடுவோமே, ஐயா எனக்கு கடனை வாங்கி கொடுத்துருவார். இது ஆம்பளை பிள்ளை 10 வருஷம் அதே பெயின் அதை கணக்கு எடுக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்ன, ஒரு பெண் குழந்தை என்பது வீட்டுக்கு பரக்கத் அப்படின்றான். அது நான் கொடுக்கும் முதல் அன்பளிப்புன்றான். அப்ப யாருக்கு அல்லாஹ் பெண்களை கொடுக்கிறானோ அது அல்லாஹ் கொடுக்கும் அன்பளிப்பு. எனக்கு எல்லாம் நாளையும் பொம்பளையா தந்துட்டாலும் அவசரப்படாத, அந்த 4 பொம்பளையும் நல்லா உனக்கு சுவர்க்கத்தை வச்சிருப்பான். அந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையும் தனக்கு லாபமாக சிந்திக்கணும். ஏன் அல்லாஹ் எதை தந்தாலும் என் மீது உள்ள அன்பின் காரணமாக தருகிறான். என்னை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை, என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும்? என்னை பற்றி நான் என்னை பற்றி அறிந்து கொள்வதை விடவும் என்னை பற்றி அறிந்தவன் என் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். என் தந்தை, என் தாய், என் மனைவி, என் நண்பன், என் உறவு, என் எதிரி எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியாது. ஏன் என்னை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் என் இறைவனுக்கு என்னை பற்றி என்னை விடவும் நல்லாக தெரியும். அதனாலதான் எப்ப எதை தரணும் அவன் முடிவு செஞ்சிருக்கிறான். யாரும் அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க, இல்லை என்ற கவலை கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் யாருக்காவது உலகத்தின் சொத்தை கொடுப்பதாக இருந்தால் முதலில் பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன். நான் மேலும் யாருக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிறேனோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பு செய்கிறேன். யாருக்கு நான் இரட்டிப்பாக கொடுக்க விரும்புகிறேனோ அவர்களுக்கு ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொடுத்துடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, யாருக்கு அல்லாஹு தஆலா இப்படித்தான் இருக்கணும் அல்லாஹ் டிசைட் பண்ணுகிறானோ அவர்களுக்கு கருவறையில் இருந்த அந்த சக்தியை இழக்க வைத்து விடுவான். தாய்மை என்ற பகுதியை எடுத்து விடுவான், மலடியாக மாற்றி விடுவான். இன்னஹு அலீமுன் கதீர், அவன் அவ்விரண்டு பேரை பற்றி மிகவும் அறிந்தவனாகவும் சக்தி மிக்கவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று குழந்தைகள் கொடுக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு தரவில்லை என்பது அவன் எடுத்த டிசிஷன் என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்தியை 50ஆம் அத்தியாயம் 40 அதாவது சூராவின் 49 50ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே குழந்தையை தருவதும் அவன், தரப்பட்ட குழந்தையின் அதிகாரத்தை செலுத்துவதும் அவன் என்பதை நாங்கள் தெளிவாக திருமறை வசனத்தினூடாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மனிதனை பொறுத்தவரைக்கும் குழந்தை என்பது அவன் உலகத்தில் வாழும்போது அவனே உலகத்தில் அவனாக பிரதிபலிப்பதுதான் அவனுடைய குழந்தை. அதற்கு சொல்லுவார்கள் ஜெராக்ஸ் என்று சொல்வார்கள். போட்டோ காப்பி சொல்றோம்ல, ஜெராக்ஸ். நான் தான் என் பிள்ளை, நான் எப்படியெல்லாம் நடக்கிறோம் என் பிள்ளை அப்படியெல்லாம் மூவ்மெண்ட் ஆகுவான். என்னுடைய நடத்தைகள், என்னுடைய சிரிப்புகள் என்ன நான் இல்லை என்றால் இந்த பாருப்பா மௌலவி மாதிரி அவன் மகன் நடந்து வர்றான் சொல்றமா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடையினுடைய சாயலை ஃபாத்திமா நாயகி முழுமையாக எடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து வருவார்களோ அதே மாதிரி ஃபாத்திமா நடந்து வர்றாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. அப்போ ஒரு தந்தையினுடைய அதே சாயலை இந்த குழந்தை எடுத்துக்கொள்ளும். அது எடிடியூடாக இருந்தாலும் சரிதான், அந்த தந்தையுடைய பண்பாடுகள் நடத்தைகளாக இருந்தாலும் சரிதான், அந்த தந்தையினுடைய அஹ்லாக்குகளாக இருந்தாலும் சரிதான், தந்தையுடைய விஷயத்தை புள்ள அப்படியே ஜெராக்ஸ் பண்ணும். அதனாலதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விரும்பினால் அந்த பெண்ணின் தந்தை அல்லது அந்த பெண்ணின் அண்ணனை நீ கொஞ்சம் கவனித்துக்கொள். ஏனென்றால் அந்த பெண்ணிடத்தில் உள்ள அதே எட்டிடியூட் அண்ணன் வாப்பா கிட்ட இருக்கும், வாப்பாட்ட உள்ள அதே எட்டிடியூட் தான் அந்த மகள்கிட்ட இருக்கும் அப்படின்ற செய்தியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப குழந்தை என்பது நம்மளை அப்படியே உலகத்துக்கு காட்டக்கூடியது. ஒரு விடயம் தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் நல்லவனா நடிச்சாலும் நம்ம குழந்தை நம்ம கெட்டவனை காட்டி கொடுத்துரும். 4 பேருக்கு போடா வாயை பத்தினா கதை முடிஞ்சு, இதைத்தான் வாப்பா வீட்டுல சொல்றான் அர்த்தம். வெளியில வந்து அவர் பெரிய பக்திமா, அவர் நல்லா பேசுவார், எங்க நல்லா இருக்கல தூமா இருக்கல அப்படியா இப்படியா. மகளை பார்க்கக்குள்ள ஏன் அவனை தேவையில்ல போட அவரோட வேலையை பார்த்துட்டுருவான். அப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் பாப்பா எப்படி வீட்டுக்குள்ள மகனை வளர்க்கிறாருன்னு. உங்களை வந்துட்டு அப்படியே உலகத்துக்கு காட்டக்கூடியது உங்க குழந்தைங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தையாக இருந்தாலும் தர்பியத் என்பது பெரும் குழந்தைக்கு பெரிய பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவருடைய பேர குழந்தை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரில் ஒருத்தர் அப்படியே ஓடி வந்தாங்க, ஈச்சம்பழம் அப்படியே குமிக்கப்படுறாங்க.
சின்ன பிள்ளை அதாவது இனிப்பை கண்டாலும் எதை கண்டா உடனே என்ன செய்யும், அதுவே ஆசைன்னு எடுத்துருக்கும். உடனே ஓடி போய் ஈச்சம்பளத்துக்கு வாக்கி போட்டுடுறாங்க. ரசூலா கண்டுட்டாங்க, சின்ன பிள்ளை தான், நம்ம என்ன செய்யணும், சின்ன பிள்ளை தானே போகல, காலம் இருக்க திருந்திக்குவான் மூளை. புள்ள தப்பு பண்ணுவான், எங்க புள்ள இப்படி சொல்றான், அதெல்லாம் நம்ம பண்ணாததான் மூளை. இவர் சொல்றாரு நம்ம பண்ணாதான் மூளை, இந்த காலத்து பிள்ளைகள்லாம் அப்படிதான் மூளை, அந்த பிள்ளைக்கு தப்புக்கு வழிகாட்டுறது, அதெல்லாம் சொல்ல போனா எங்க மூளை, இது திரும்பி இருக்கிறது அந்த பிள்ளைக்கான வக்காலத்து வாங்குறது. அப்படி அல்ல. இஸ்லாம் எப்படி குழந்தைகளை வளர்க்க சொல்லுது என்பது ஒரு நீதமான சட்டம். குழந்தைகளை வளர்த்தல் என்பது ஒரு நீதமான சட்டம். அடுத்தவங்கள தப்பு செஞ்சா தண்டிக்க மனசு வருது இல்லை, அதே தான் தந்த பிள்ளைக்கு சட்டமாக அமைய வேண்டும். அதான் அல்லாஹ் நீங்க நீதம் செலுத்துங்கள், தக்குவாவுக்கு நீதம் தான் மிக நெருக்கமானது. பணத்தால, பதவியால, பட்டத்தால, கௌரவத்தால, அந்தஸ்தால நான் பெரிய ஆளு, நான் ஊர்ல வல்லவன் பொல்லாத, இவரெல்லாம் சட்டத்துக்கோ நீதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீதம் என்பது எந்த இடத்திலும் யார் முன்னாடியும் சட்டத்தை சரியாக செய்வதுதான் நீதம். அதைத்தான் நபிகள் பெருமானார் செய்து காட்டுகிறார்கள். எல்லோரும் இருக்கும் பொழுது அந்த குழந்தை ஈச்சம்பளத்துக்கு வாயில போட்டது. ரசூலுல்லாஹ் துப்புங்க துப்புங்கன்னாங்க. அந்த சின்ன பிள்ளை அடம்பிடிக்கிறது மறுத்துச்சு. ரசூலுல்லாஹ் விரலை வாய்க்குள்ள போட்டு அதை வெளியில் எடுக்கிறாங்க. விரலை வாய்க்குள்ள போட்டு அந்த ஈத்தமலை ரசூலுல்லாஹ் வெளியில் எடுத்தார்கள். எடுத்து விட்டு, குழந்தா இது நமக்கு ஹராம்னு உனக்கு தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஹராம்கள் அது சட்டம் தெரியுமா? ஆனால் இளமை கல்வி சிலையில் எழுத்துன்னு சொல்வார்களே, சின்ன வயசுல சொல்ற ஒவ்வொன்றுமே அந்த பிள்ளைக்கு மனசுல ஆழமா பதியும். ஒருத்தனை கெட்டவான்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவனை காணும் போதெல்லாம் கெட்டவனாக அந்த பிள்ளைக்கு படும். நல்லவன் சொல்லி வச்சுக்கோங்களேன், காணும் போதெல்லாம் அந்த பிள்ளை நல்லவனாக தான் பார்க்கும். நமது முடிவுதான் அந்த பிள்ளையின் பிரதிபலிப்பு. அதனால் பிள்ளைகள் தவறு செய்தாலும் இடம் பார்க்க தேவையில்லை, நேரம் பார்க்க தேவையில்லை. யாருக்கு முன்னாடியா இருந்தாலும் அது செஞ்ச தப்பு, உட்காரு, எலும்பு, நாலு மாறு சொல்லணும். அப்படி ஒரு சில அதிகாரத்தில் தந்திருக்கிறதை நடத்துமாறு. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதிகாரத்தை சமூகத்துக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே பிள்ளைகள் விவகாரத்தில் நீதத்தை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால், பிள்ளைகள் விவகாரத்தை நீங்கள் சட்டத்தை கையாளவில்லை என்றால், பிள்ளைகள் விவகாரத்தில் சரி தவறியை உடனுக்குடன் நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நரகம் போவதற்கு தயார்படுத்துகிற உலகத்தில் என்ற குர்ஆன் வசனத்தின் அடிப்படை. எனவே உறவுகளே, குழந்தை மார்க்கத்தில் சரியாக இல்லையா, தொலைவில்லையா, இஸ்லாம் கண்டிக்குமாறு ஏவுகிறது. எங்களுக்கு தொழாதவனுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று பிரித்து சொல்கிறது இஸ்லாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை செய்தார்கள்? அந்த பெரும் வெள்ளத்தில், தூஃபான் என்னும் வெள்ளத்தில் தனது மகன் அடிபட்டு போகும்போது இறைவனத்து இருகரம் என்று இன்னபினி மின் அஹ்லி, அல்லாஹ் என் மகன் என்னை சேர்ந்தவன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள். காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடத்தில் ரிக்வெஸ்ட் வைத்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? லைஸ மின் அஹ்லி, லைஸ மின் அஹ்லி, உன்னை ஏற்றுக்கொள்ளாதவன் உன் மகன் கிடையாது. எனவே தொழாதவன் உன் வீட்டில் வைத்தால் அவன் மகன் கிடையாது. மார்க்க அடிப்படையில் தொழவில்லை என்றால் அவனுக்கு எந்த விதமான பொருளாதார உதவி செய்யக்கூடாது. தொழாத மனைவி எப்படி வாழ முடியாதோ, தொழாத குழந்தைகளுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை முடிவை நீ எடுக்க வேண்டும். அதுக்கான வாப்பாக்கு முடிவு எடுத்துறாரு, அது உனக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க இஸ்லாத்துக்கு வெளியில் இருந்தாலும் உதவி செய்யணும் என்று மார்க்க தீர்ப்பு. ஆனால் நீ தந்தையாக இருக்கும்போது உன் குழந்தை தொழவில்லை என்றால் உனக்கு முழு அதிகாரம் இஸ்லாம் தருகிறது. உன் பிள்ளையை நீ திருத்திக் கொள். ஏன் தெரியுங்களா? உலகத்தில் ஒரு மனிதன் திடீரென்று மரணித்து விடலாம், அவன் சந்ததிகள் வாழ்ந்து விடலாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், மனிதன் மரணிப்பானாக இருந்தால் இன் கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாசின், 3 அமல்களை தவிர மற்ற எல்லா அமல்களும் உலகத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டு விடும். அதில் முதலாவது சொன்னது ரசூலுல்லாஹ், சதகத்துன் ஜாரியா, உன்னோட பொருளாதாரம் இருக்குது, நீ அதுக்கான கொடுப்பனவு செய்யி. இப்போ உங்க ஆரியாம பள்ளி ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பில்டிங் கட்டுறோம், பில்டிங் கட்டி இடையில நிற்குது, பொருளாதார வசதி போதாது, மக்களுக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறது, உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், இது சதகத்துன் ஜாரியா என்றால் முதலில் யார் எலும்பி இந்தப்பா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5 சீமந்தி பக்கம் நான் தாரேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவ்வளவு நன்மையை முதலாவது கொடுத்தவர் எடுத்துடுவார். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப எனவே சதகத்துன் ஜாரியா, அதுவும் குறிப்பாக எடுகேஷன் அடிப்படையில் சதகத்துன் ஜாரியா கேட்கப்பட்டால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத உடனடியாக கொடுங்கள், அது சதகத்துன் ஜாரியா. ஏன் என்று சொன்னால், நீங்கள் மௌத்தாகனாலும் அந்த பில்டிங் இருக்கும் காலம் எல்லாம்
அந்த பில்டிங்கில் பிள்ளைகள் படிக்கும் காலமெல்லாம், அந்த இடத்தில் ஏகத்துவம் படித்து கொடுக்கப்படும் காலமெல்லாம், அந்த இடத்தில் ஷிர்க்குக்கு எதிர்ப்பான பாடங்கள் புகட்டப்படும் காலமெல்லாம், அந்த இடத்தில் வித்யாவை அழித்தொழிப்பதற்கான சட்டங்கள் அரங்கேற்றப்படும் காலமெல்லாம், அந்த இடத்தில் விழுமியங்கள், மார்க்க ஒழுக்க விழுமியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும் காலமெல்லாம், உங்களுடைய அக்கவுண்டில் உடனடியாக டிபாசிட் பண்ணப்பட்டதெல்லாம் சேவிங்ல வந்து விழுந்து கொண்டே இருக்கும். அதுதான் நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு சேவிங். அப்போ ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு முதலாவதாக ரசூலுல்லாஹ் சொன்னது, நீ உலகத்தில் வாழும்போது உன் பொருளாதாரத்திலிருந்து சதகத்துன் ஜாரியா, நீண்ட கால பொருளாதார உதவியை செய்துவிட்டு போ என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இது முதல் அடிப்படை. இரண்டாவது சொன்னார்கள், அவ் இல்மின் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. ஒரு குழந்தைக்கு பிரயோஜனமான கல்வி. முதல் கல்வி மார்க்க கல்வி. ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, நீங்கள் கொடுக்கும் கல்வியில் மிகச் சிறந்தது குர்ஆனிய கல்வி, ஏகத்துவ கல்வி, ஏகத்துவத்துக்கான ஷிர்கற்ற கல்வி. யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என் மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாது. இந்த கல்வியை சிறு வயதிலிருந்து தாய்ப்பால் கொடுக்கிற மாதிரி ஊற்றப்பட வேண்டும். கபர் வணக்கம் இஸ்லாத்தின் விரோதத்தனம், கபர் வணக்கத்துக்குரியவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்கின்ற ஏகத்துவ மொழிச்சலை குழந்தைகளுக்கு ஆழமாக பதிய வைக்க வேண்டும். தாய்ப்பால் எப்படி நாடி நரம்பெல்லாம் வைத்து அந்த பிள்ளைக்கு எனர்ஜியை கொடுக்கிறதோ, அதே மாதிரி ஏகத்துவத்தின் மொழிச்சல்களும் ஷிர்க்கின் ஆபத்தான கட்டங்களும் அதனால் வரக்கூடிய ஆபத்தையும் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். இதுதான் ஏகத்துவத்தின் முதல் கல்வி. இல்முன் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. சரியது தவறியது, இதனால் என்ன பாதிப்பு, இதனால் என்ன ஆபத்து, இதை செய்தால் இறை திருப்தி எப்படி கிடைக்கும், இதை செய்தால் இறை அதிருப்தி எப்படி வரும் என்கின்ற பாகுபட்ட கருத்துக்களை பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு குழந்தையின் சிறந்த கல்வி தாய்மையகம். ஒரு தாயிடத்தில் மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தைக்கு மார்க்கம் கரெக்டாக கிடைக்கும். அதனால் திருமணம் முடிக்கும் ஆண்கள் அழகையோ அந்தஸ்தையோ கௌரவத்தை பார்க்காமல் மார்க்கம் உள்ளவரில் அழகு இருந்தால், மார்க்கம் உள்ளவரில் பட்டம் இருந்தால், மார்க்கம் உள்ளவரில் அதிகாரம் இருந்தால் முடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் மார்க்கம் உள்ள பெண்ணை தேர்வு செய்தால் உன் சந்ததிகள் நிச்சயமாக ஒழுங்காக வளர்க்கப்படுவார்கள் என்பது இறைவனுடைய தூதர் சொன்ன அழகிய வார்த்தையாகும். அப்ப எனவே இல்முன் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வியை கொடுப்பது. மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, ஃபீ ரிவாயத் புகாரி வ முஸ்லிம், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, சாலிஹான குழந்தைகளாக வளர்த்து விட்டு போதல். பெத்து போடுறதுக்கெல்லாம் அல்லாஹ் கூலி தர மாட்டான். சில பேர் நான் ஆம்பளை பிள்ளை பத்தை பத்தி என்னையா பிரயோஜனம், பத்தால உலகத்துக்கு என்ன லாபம், அதனால மறுமைக்கு என்ன லாபம், அதை பாரு. 10 பிள்ளை வைத்தாலும் அந்த 10 பிள்ளையின் ஊடாக ஏகத்துவத்துக்கு என்ன லாபம், அதை பாரு. ஷிர்கற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு உன் பிள்ளைகள் எத்தனை பேரை தயார் பண்ணிருக்க, இதுதான் கேள்விக்கான பதில். தேடு. இல்லை 4 பொம்பளை பிள்ளை 5 ஆம்பளை பிள்ளை என்னத்தை பண்ண, அவன் டாக்டர் இன்ஜினியர், அவனோட மார்க்கத்தை கேடு பாத்தியா போதுச்சுன்னா அப்படின்னா என்னன்னு கேட்கிறான். சூரத்தில் பாத்தியானா என்னன்னு கேட்கிற அளவுக்கு பிள்ளைகள் அப்படியே மாடுகளாக மேய்க்க விட்டு விட்டு கேட்டால் டாக்டருக்கு ஆகிக்க என்ஜினியர், இதெல்லாம் என்ன பொழப்புப்பா. டாக்டர் ஆக்கு பரவாயில்லை, முதலாவது மார்க்கத்தை கொடு, மார்க்கத்துக்கு பின்னாடி டாக்டர் ஆக்கு. மார்க்கம் இல்லாத குழந்தைகள் இன்னைக்கு எத்தனை பேர் பள்ளிவாசலுக்கே கிடையாது, எத்தனை பேர் மார்க்கத்துக்கே சம்பந்தம் இல்லாத முறைக்கு நடக்க ஆரம்பிக்கிறோம். உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, உனக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிஹான குழந்தைகள். சாலிஹான உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சு கொண்டு நீதம் செலுத்துங்கள் என்றால் முதலில் ஒரு தாய் தந்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பகுதி என்னங்க, மார்க்க கல்வி மட்டும்தான், ஏகத்துவ கல்வி மட்டும்தான். அஜ்னபி மஹரமி சட்டம் தான். எதை எப்படி உடுக்க வேண்டும், எந்த அளவு உடுக்க வேண்டும் என்ற சட்ட ரீதியான அதிகார ரீதியான வலுவான செய்திகளை குழந்தைகளுக்கு கொடுப்பதுதான் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நீதமாக நடக்கும் முதல் அடிப்படை. இரண்டாவது அடிப்படை இருக்கிறது, நேரம் கிடையாது அதை பேசுவோம், கட்டாயம் பேசித்தான் ஆகணும். அது மட்டுமல்லாமல் இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும். முஸ்லிம்ல 3009வது ஹதீஸ், உங்களுக்கு நீங்கள் சாபமிட்டுக் கொள்ளாதீர்கள், உங்களுக்கு நீங்களே எதிர்ப்பாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யாதீர்கள், சாபமிட்டுக் கொள்ளாதீர்கள். சில நேரத்தில் எங்களால் அறியாமலே எங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், சாபம் விடுவோம். சில தாய்மார்களை பார்க்கிறோம், வீட்டில் அந்த தொல்லை இந்த தொல்லை, புருஷன் தொல்லை, பொல்ல தொல்லை, அங்கால இந்த தொல்லை, செத்து போனா கூட நரகம் போயிட்டு கூட நிம்மதியா இருக்கலாமோன்னு சொல்றாங்களா இல்லையா?
மௌத்தாகி போயிட்டு நரகத்துல நம்ம நிம்மதி, இந்த வீட்டுல நிம்மதி நின்றுவாங்க. இந்த வார்த்தை மிகப்பெரும் ஆபத்தான விடயம். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நரகத்தை இழுத்து மாமியா வீட்டு மாதிரி பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வீட்டுல நிம்மதி இல்ல, மூத்தா போனா கபூர்லயா நிம்மதி கிடைக்குமோ தெரியாது, நரகத்துல நிம்மதி கிடைக்கும், இந்த வீட்டுல நிம்மதி இல்லைன்னுவாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த வாஸ்தவங்கள் மிக கடுமையானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் பதுவா செய்யாதீர்கள், உங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் சாபமிட்டு உங்களுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்காதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சாபமிடாதீர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சாபமிடாதீர்கள். எனவே அல்லாஹ்வை அஞ்சி நீதமாக நடங்கள். இரண்டாவது அடிப்படை, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் பிள்ளைகளுக்கு சாபமிடாதீர்கள். சில பேர் சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு 2 தென்னை மரத்தை வச்சா கூட இன்னைக்கு தேங்காய் தரணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உன்னுடைய உடம்பிலிருந்து உன்னுடைய உதிரத்தை இரத்தத்தை பாலாக கொடுத்து உன்னுடைய நேர காலத்தை அந்த குழந்தைகளுக்காக செலவழித்து அல்லாஹ் வளர்க்க வைத்தான். அல்லாஹு தாலா மெமரி சிப்பை போட்டு அனுப்பல, மெமரியை எம்டி ஆக்கி தான் அனுப்பினான். மெமரி சிப்பை ஃபுல் ஆக்கினது நீ. அப்ப எப்படி உன் பிள்ளைக்கு சாபம் விடுவ? அந்த சாபம் யாரை தான்? உன்னை தான் பிடிக்கும். ஏன்? வளர்த்தது நீ, வளர்க்க விட்டது நீ, அவனை மாடு மேய்க்க விட்டது நீ. அதாவது மாடு மேய்க்கணும்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளணும், காயில கூட்டி எடுத்து போன்னு. அந்த பிள்ளைக்கு எது சரி எது தவறு சொல்லிக் கொடுக்காம வளர்ப்பது மாடு மேய்ப்பதுக்கு சமம். ஸ்கூலுக்கு அனுப்பி அதை அனுப்பேன், அதெல்லாம் இருக்கட்டும். முதலாவது பக்குவத்தை சொல்லிக் கொடுத்தீங்களா? நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுத்தீங்களா? யாரை கண்டாலும் சிரித்த முகத்தோடு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தீங்களா? இல்லையே. அப்ப எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு எந்த இடத்தில் இருந்தாலும் சாபம் விட்டு விடாதீர்கள். தொடர்ந்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், வலா தது அலா ஹதுமாதிக்கும், உங்களுடைய வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, அது வேலைக்காரனுக்கு யாருக்கும் சாபமிடாதீர்கள். அதே போன்று உங்கள் சொத்துக்களுக்கு நீங்கள் சாபமிடாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீ உன் மகனுக்கு பதுவா செய்யும் இடத்தில் அந்த துவாவுடைய நேரம் இருந்து நீ ஏற்றுக்கொண்டு பிரார்த்தித்தால் உன் மகனுக்கு நீ எதை சாபமிட்டியோ அது நடக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் குழந்தைகளுக்கு எந்த அடிப்படையில் சாபமிடக்கூடாது. சாபம் என்ற வாசகம் ஒரு முஸ்லிமுக்கு தகுதியற்றது. சாபம் விடுவது முஸ்லிமுடைய பண்பே கிடையாது முதலில். புரியுதுங்களா? அப்ப சாபம் விடக்கூட குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை அஞ்சி நீதமாக நடக்கும் விடயத்தில் இரண்டாவது அடிப்படை, முதல் அடிப்படை மார்க்க கல்வி, இரண்டாவது அடிப்படை அவர்களுக்கு எந்த இடத்திலும் சாபம் விடக்கூடாது என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யஅதிலு பைன உலாதிக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதில் மூன்றாவது பகுதி என்னவென்றால், தந்தைமார்களாக இருக்கக்கூடிய நாம், தாய்மார்களாக இருக்கக்கூடிய நாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கக்கூடிய நாம், மூன்றாவது பகுதியாக சொத்து விவகாரம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். சொத்து விவகாரம் மிக முக்கியமான பகுதியாகும். இந்த ஊரில் நான் கடமை புரியும் போது ஒரு சகோதரர் சொன்ன வார்த்தை, இந்த இடத்தில் நான் சொல்வது பொருத்தம் இல்லாவிட்டாலும் அந்த வார்த்தையின் பாரதூரத்தை சொல்வது எங்கள் கடமையாகும். ஒரு சகோதரர் வறுமையில் இருக்கிறார், அல்லாஹ் அவருடைய வறுமையை போக்க வேண்டும். அவர் தாய் தந்தையர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள், மூத்தாகி விட்டார்கள், சொத்துக்களை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியில் எடுத்து விட்டார்கள், அவருக்கும் ஏதோ ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சகோதரர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த சகோதரரை மன்னிப்பானாக, அல்லாஹ் அந்த சகோதரருடைய குடும்பத்துக்கு அருள் செய்வானாக. அவர் சொன்ன வார்த்தை இன்னும் என் ஆள் மனதில், சொன்ன இடம், சொன்ன நேரம், சொன்ன மூமெண்ட் அவ்வளவும் பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை, என் தாய் தந்தையுடைய கபறுகள் நெருப்பு பற்றி எரியட்டும் என்கிறார். ஏனப்பா இதை சொல்கிறாய்? எனக்கு சரியாக சொத்துக்களை தரவில்லை என்ற பொழுது நான் அவருக்கு என்ன பேசினேன் எனக்கு அவ்வளவு பெருசா ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் மனசுல ஆழமாக இருக்கிறது. உறவுகளே, உன் தந்தை உனக்கு சொத்தை சேகரிக்கணும் என்பது அவருடைய உரிமை அல்ல. உனக்கு மார்க்க கல்வியை தருவதும் உன்னை மனிதனாக வளர்ப்பதும் தான் அவருடைய கடமை. சொத்துக்கள் என்பது அல்லாஹ் தர்றது. அவன் விரும்பியவனை பணக்காரனாக்கி விடுவான், விரும்பியவனை பிச்சைக்கான வாழ வைத்து விடுவான்.
பாப்பா அம்மா எனக்கு சொத்து சேர்க்கவில்லைன்னு பாப்பா அம்மா கோவிக்க கூடாது. சொத்துக்கள் சேகரித்திருந்தால் திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். சூரா நிசாவினுடைய 11, 12, 13, 14 அதே சூரா நிசாவின் கடைசி வசனம் தலாலாவுடைய வசனம். இந்த வசனத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சட்டம் கொடுக்காம அல்லாஹ்வாவே சட்டம் இறக்குகிறான். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? பொம்பளை பிள்ளை மனுஷர், அதாவது பொம்பளை பிள்ளைகள் பிறந்தால் மக்கத்து காவிர்கள் புதைத்தார்கள், நாங்கள் பராமரிக்கிறோம் என்று சொல்லி மகளுடைய கல்யாணத்துக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுக்கும். என் மகளுக்கு நான் கூட்டு எழுதுறேன். கல்யாணத்துக்கு பின்னாடி 2 மகள் இருக்கும், 3 மகன் இருப்பான். இவர் என்ன செய்யறது? சீதனம் கொடுக்குறது, வெக்கம் கட்டுவன, சீதனம் வாங்குறானோ. என்ன மகளுக்கு நான் கூட்டு எழுதுறேன், சரி விட்டு நீ எங்க போவ, என்ன செய்ய பிறகு பார்ப்போன்றது. ஒரு குழந்தை பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் மார்க்கத்தோடு வளர்ப்பதுதான் உன் கடமை. திருமணம் முடிப்பதும் முடித்து கொள்வதும் ஒரு ஆணின் கடமை. அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபலயதஸவ்வஜ். எவனுக்கு திருமணம் முடிச்சு குடும்பம் நடத்த சக்தி இருக்குதோ அவன் மீது பொண்ணெடுத்துக்க நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நம்முடைய புள்ளைய பத்தினான்னு நெஞ்சில் அடிச்சு சாவுறான். ஏப்பா அல்லாஹ் தான் சொல்றான் ரஹ்மத்துன்னு, அல்லாஹ் தான் சொல்றான் பரக்கத்துன்னு. இந்த ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் மார்க்கத்தோட வளர்ப்பா தேடி வரும்பா சமூகம். நீ ஊர்மையினமாய் வளர்த்துட்டானா இப்படித்தான் நீ அலையணும். அதனால சீதனம் எடுத்தவர்கள் யாராவது இடத்துக்கு இருந்தால் நரகத்தை அஞ்சி உடனடியாக கொடுத்து விடுங்கள். இது முதல் சட்டம். இரண்டாவது, பெண் திருமணம் முடிக்கும் போது உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன செய்றீங்க, அது உனக்கு தேவையில்லாத கேட்கறாரு. நீங்க என்ன செய்றீங்க, என்ன செஞ்சா என்ன செய்யாடியாதான் உங்களை வளர்த்துருக்கணும்ல, அதுதான் நாங்க செஞ்சது. நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி தாய் தந்தை பிள்ளைய கொடுக்கிறது அது கூடுமா கூடாதா என்ன தனி சப்ஜெக்ட். அது அதெல்லாம் சும்மா வெளியே ஒன்று பேசிக்கொண்டிருக்க வேண்டிய டைம். புரியுதுங்களா? நீ மார்க்கத்தை கூட பிள்ளைக்கு அது போதுமானது. அல்லாஹு தஆலா அதற்கான ஜோடியை கொண்டு தருவான். இது அல்லாஹுடைய கடமையில் உள்ள ஒரு விடயம். சரிங்களா? அப்போ திருமணத்துல ஒரு இடத்துலயாவது நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு யாரும் கேட்க கூடாது. பொன் தரப்பால தான் கேட்கணும். மகராக எவ்வளவு கொடுக்க போற, என்னத்தை கொடுக்க போற என்று பெண் தரப்பால தான் கேட்கணும். இன்னைக்கு அப்படி நடக்குதாங்க? ஆண் தரப்பால கேட்கலாம். வெக்கங்கட சமூகம். சூடு சொரண மானம் தன்மானம் இருக்கிற எந்த ஒரு ஆணும் பெண் தரப்பிட கேட்க மாட்டாங்க, நீங்க என்னத்தை கொடுக்க போறீங்க. ஏப்பா உனக்காக அவள் வாழ்கிறாள், உன் குழந்தையை அவள் சுமக்கிறாள், அவள் பால உன் குழந்தைக்கு ஊட்டுகிறாள், அவள் உனக்காக சமைத்து போகிறாள். இவ்வளவு செய்யற பொம்பளை பேத்து வெக்கங்கிட்டு கேட்கிறிய, நீ எல்லாம் மனுஷ பிறகுதானே? யோசிச்சு பாருங்க உறவுகளே. சில பேருக்கு குத்தலாம் செய்ய வழி இல்லை. ஊசி மருந்து போடுவது, ஊசி போடுறத மருந்து போட, ஊசி நோகத்தான் செய்யும், மருந்து மீது ஆத்தும் இல்லை எல்லாத்தையும் சேர்த்து. அந்த மாதிரி தான் பயான புரிஞ்சு கொள்ள வேண்டியதுதான். அப்ப எனவே பெண் மக்களை பெற்றவர்கள் மனம் தளராத தைரியமாக இருங்க. ஆண் மக்களை பெற்றவர்கள் அவங்க உழைச்சி முன்னுக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப எனவே சொத்துக்கள் விவகாரத்தில் பெண் மக்களுக்காக அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு ஆம்பளை பிள்ளைய பிச்சை எடுக்க விட்டுறாதீங்க. சில பேர் அப்படிதான் நடக்குது நம்ம ஊர்ல எல்லாம். ஆம்பளை பிள்ளைங்க அவன் முடிக்கிற இடத்துக்கு வாங்கிக்குவான்றது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமானது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்க பிள்ளைகளுடைய கஷ்டத்தை பார்க்காமல் உதவி செய்ய விரும்பினால் எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் இப்போ கூட இந்த ஹதீஸை நீங்க கேட்கும்போது அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோன்னு ஆத்திரப்படலாம். அதுக்கு நான் ஆதாரத்தை சொல்றேன். ஒரு தந்தை ஒரு தாய் உயிரோடு இருக்கும்போது சொத்துக்கள் பிரிப்பது ஹராம் மார்க்கத்தில். தந்தையும் தாயும் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் சொத்துக்களை மார்க்க சட்டப்படி ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்று பிரிக்க முடியாது. ஏன்? அல்லாஹ் சொல்கிறான், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சயை. ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 வசியத்தாக சொல்வது மரணத்துக்கு பின்னாடி உள்ள சட்டம் தான், மரணத்துக்கு முன்னாடி உள்ள சட்டம் கிடையாது. எனவே மரணத்துக்கு முன்னாடி சொத்துக்கள் பிரிப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கிடையாது, சில ரூல்ஸ்களை வைத்தே தவிர. அடுத்தது நம்ம அன்பளிப்பு செய்வோம். மகனுக்கு மகளுக்கு அன்பளிப்பு செய்வோம். அன்பளிப்பு என்பது 10 பிள்ளை இருந்தாலும் சமமாக அன்பளிப்பு செய்யப்பட வேண்டும். என்ன மூத்த மகளுக்கு முதல் கல்யாணத்தில் 10 பவுன் கொடுக்குறேன்,
2ஆம் மகளுக்கு கல்யாணத்துக்கு 4 பவுன் கொடுக்கணும். அப்ப 6 பவுன் எங்க வைத்து பேசுறது? இப்ப 10 பவுனா எல்லா பிள்ளைக்கும் 10 பவுன் கொடுத்தே ஆகும். அந்த 10 பவுனுக்கு அதே அமௌண்ட் அந்த ஆண் பிள்ளைக்கு போட்டே ஆகும், கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் சட்டம். நுஆன் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தந்தை நுஆன் இப்னு பஷீர் சொல்ல, என்னுடைய தந்தை, அதாவது என்னுடைய வாப்பாவுடைய பொருளாதாரத்திலிருந்து சிலரை எனக்கு தந்தார். என்னுடைய உம்மா உம்ரத் இப்னு ரவாஹா சொன்னார்கள், இந்த கொடுக்கும் முறையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அல்லாஹுடைய தூதர்கிட்ட வைத்து என்னுடைய மகனுக்கு இதை கொடுத்ததாக, நுஅமானுக்கு கொடுத்ததாக நீங்க என்ன செய்யுங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட எக்ரிமெண்ட் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னாங்க. போய் சாட்சியாக வைங்க அல்லாஹுடைய தூதர்னாங்க. இப்ப இவர் என்ன, ஃபந்தலக அபி இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த வாப்பா போனாங்க, போயிட்டு அல்லாஹ்வின் தூதரே, இந்த நுஅமானுக்கு இது சொத்துக்கள் இவ்வளவு பகுதியை நான் கொடுக்கிறேன், நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்பதான் வீட்டுல சாப்பாடு கிடைக்கும் போல விளங்குது, வச்சுக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவருக்கு மட்டுமா அல்லது எல்லாருக்கும் கொடுக்கீங்களா? எல்லாரும் கொடுக்கீங்களா? ஏன்னா அவருக்கு நிறைய 2 3 கல்யாணம் வச்சுக்கோங்களேன், 2 கல்யாணம் 3 கல்யாணம், இன்னைக்கு தான் 2 முடிஞ்சா பெரிய என்னமோ தப்பான மாதிரி பார்க்குறான். அதெல்லாம் கிடையாதுங்க, அது வேற சப்ஜெக்ட். திருமணம் என்பது அவன் தேவைக்குரியது, அடுத்தது பிள்ளைகள் என்பது அவன் சொத்துக்குரியது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், இவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறீங்களா? இல்ல இல்ல, இவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயப்பட்டுக்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொன்னார்கள்? இத்தகில்லாஹ், நீ அல்லாஹ்வை பயப்பட்டுக்கோ. இஅதிலு பைன அவுலாதிக்கும், பிள்ளைகள் விவகாரத்தில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பளிப்பு செய்தால் எல்லா பிள்ளைகளுக்கு சமமாக அன்பளிப்பு செய், இல்லையென்றால் கொடுக்காதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது இப்னு மாஜா 1938வது ஹதீஸாக இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிற ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யஹில்லு லிரஜுலின் அன் யுஅதிய அத்திஅத ஃபயர்ஜி ஃபீஹா இல்லல் வாலித் ஃபீமா யுஅதா வரதஹு. ஒரு மனிதன் அன்பளிப்பு செய்ததை திருப்பி எடுக்க முடியாது, அது மார்க்கத்தில் தடை. கொடுத்த அன்பளிப்பை ஒருத்தன் திருப்பி எடுத்தால் ஒரு நாய் சத்தி எடுத்து மீண்டும் அதை சாப்பிடுவதற்கு சமம். கொடுத்த அன்பளிப்பு யார் கொடுத்தா, எதிரியாக கொடுத்தாலும் சரிதான், திருப்பி எடுக்கக்கூடாது. நமக்கு துரோகம் செஞ்சாலும் சரிதான், திருப்பி எடுக்கக்கூடாது. நம்மளை கொலை செஞ்சாலும் சரிதான், அன்பளிப்பை திருப்பி எடுக்கக்கூடாது. அன்பளிப்பு அன்பளிப்பு தான், கொடுத்த முடிஞ்சாச்சு. ஆனால் ஒரு தந்தை மார்க்கம் தெரியாமல் தன் மூத்த மகனுக்கு ஒரு வீட்டை எழுதி வைத்து விட்டார், இது என்ன அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னு. மற்ற 2 ஆம்பளை பிள்ளை வெளியில் இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்க அப்படின்னாங்க. உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டுனாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்னைக்கு நீங்க யாராச்சும் சொத்துக்களை பங்கிட்டு அன்பளிப்பா கொடுத்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே இல்லாம ஆக்கிட்டீங்கன்னா சொத்துக்கள்லாம் உடனே எடுத்துருங்க. அல்ல ஒரு மகனுக்கு கொடுத்தாச்சு, ஒரு மகளுக்கு கொடுத்தாச்சு, மற்ற யாருக்கும் கொடுக்கலையா, கொடுத்ததெல்லாம் வாங்கி எடுத்துருங்க. அப்படி நீங்கள் கொடுத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்து விடுங்கள். ஒரு பிள்ளை 5 பேர் நிற்கிறாங்க, ஒவ்வொரு லட்சமாகத்தான் நீங்க கொடுக்கணும். இந்த உனக்கு 80,000, இந்த உனக்கு 60,000, இந்த சீட்டு போறவையெல்லாம் வச்சுக்கொள்ள கூடாது. அப்ப இஸ்லாம் சொல்கிறது, சொத்து விவகாரத்தில் நீங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? அன்பளிப்பு செய்தால் எல்லா குழந்தைகளுக்கும் வயசு ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் சமமாக அன்பளிப்பு செய்ய வேண்டும். இதான் மார்க்க தீர்ப்பு. இதில் நாம் தவறுதலாக தவறிழைத்து விட்டால் அல்லது அறியாத காலத்தில் அப்படி செய்து விட்டால் உடனடியாக மார்க்கத்தின் அடிப்படையில் திருப்பி வாங்கி கொண்டு முடிந்த வரைக்கும் எல்லா பிள்ளைகளையும் சமமாக கொடுக்க வேண்டும். சொத்துக்கள் என்பது தந்தை தாய் மரணித்ததுக்கு பின்னாடிதான் அதை பங்கிட வேண்டும் என்பது மார்க்க தீர்ப்பு. எனவே யஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் அல்லாஹ்வை அஞ்சி நீதமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் அடிப்படை மார்க்க கல்வியை கொடுங்கள். இரண்டாவது அடிப்படை, அந்த குழந்தைகளை மார்க்க அடிப்படையோடு வளர்த்து மார்க்க விவகாரத்தில் எங்களுக்கு மரணத்துக்கு பின்னாடி அவர்கள் இருக்கக்கூடிய முறையை ஏற்படுத்துங்கள். கடைசியாக சொன்னதுதான், சொத்துக்கள் விவகாரத்தில் உயிரோடு இருக்கும்போது அன்பளிப்பு செய்ய விரும்பினால் எல்லோருக்கும் சமமாக அன்பளிப்பு செய்யுங்கள். மரணத்துக்கு பின்னாடி சொத்துக்கள் பிரிவினை வந்தால் ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்ற அடிப்படையில் சொத்துக்கள் பிரிபடும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எதனை மார்க்கமாக படித்துக் கொண்டோமோ அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஹதா இல்மி வல் இல்மு இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.